தண்ணிக்காக ரோடா அலையற மாதிரி வரலையேமா. பாத்தீங்களா? தண்ணிக்காக நைட்டுலாம் அலையறோமா. கஷ்டமா இருக்குமா? எப்பதான் தண்ணி கிடைக்கும்னே தெரியல. இன்னும் எவ்வளவு தூரமா போகணும் நம்ம? கொஞ்ச தூரம் தான். சீக்கிரமே பிரச்சனை சால்வ் ஆயிடும். 2 நாளா தண்ணி வராம போட்டது போட்டபடியே கிடக்குது. வேலைக்கு கூட போக முடியல. கேட்டா இப்ப வந்துரும் அப்ப வந்துரும்னு போங்க காட்டிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது? தண்ணி வரலன்னு தான் நானும் 2 நாளா வேலைக்கே போகல. அவன் சரியில்லைன்னு இவனுக்கு ஓட்டு போட்டா இவனும் அப்படிதான் இருக்கான். எவன் தான் நமக்கு நல்லது செய்ய போறானோ. ஆனா பேச்சு மட்டும் பால்ல விழுந்த பழம் மாதிரி பேசுறாங்க. பேசி என்ன பிரயோஜனம்? அத செயல்ல காட்டணும். செயல் கரெக்டா இல்லனா அது அவர் தப்பு இல்லக்கா. நாம தான் எங்க தப்பு நடக்குதுன்னு யோசிக்கணும். தப்ப சுட்டி காட்டினாதான் அவங்களுக்கும் பொறுப்பு வரும். நீங்க எல்லாருமே கேட்கணும், இல்லனா போராடி தான் வாங்கணும். ஏங்கா, அந்த தண்ணி லாரி நம்ம ஏரியாக்கு வர தண்ணி லாரி தானே? ஆமா ரோஜா, நம்ம ஏரியாக்கு வராம இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. வாங்க. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ஏமா வண்டி நிப்பாட்டீங்க? அது ஒண்ணும் இல்லைன்னு, நீங்க தான் வழி மாறி இங்க வந்துட்டீங்க. அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் குறுக்க வந்து நிக்கிறோம். நாங்க எந்த வழியில போறோமோ அங்கதான் போறோம். வழி விடுமா முதல்ல. நீங்க போக வேண்டிய இடம் குயில் குப்பம். இது ஹோட்டலுக்கு போற தண்ணிமா, குப்பத்துக்கு இல்ல. சீக்கிரம் போலாம், கவுன்சிலர் திட்டுவாருமா. வழி விடுங்கம்மா. ஓ, கவுன்சிலர் தான் ஹோட்டலுக்கு தண்ணி கொண்டு போக சொன்னாரா? வண்டிய குயில் குப்பத்துக்கு கொண்டு வாங்க. என்னண்ணா? அதெல்லாம் முடியாதுமா. முடியாதா? ரோஜாக்கா, வண்டியில ஏறுங்க. யோ, கீழே இறங்கியா? கடவுளே, முதல்ல நீங்க கீழே இறங்குமா. பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. ஏன் அப்படி தகராறு பண்றீங்க? இறங்க போறியா இல்லையா? கீழே இறங்கியா? வாங்க. வாங்க. ஏமா அப்படி பிரச்சனை பண்றீங்க? சொன்னா கேளுமா. பிரச்சனை பண்ணாம கீழே இறங்குமா. எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க நகருங்க. நீ நவருமா. என்னமா இது தலைவலியா இருக்கு? வண்டியை நான் எடுத்துட்டு போறேன். நீங்க எல்லாம் குப்பத்துக்கு வந்துருங்க. சரி சுமத்ரா, வந்துடுறோம்.